மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது சேல் சீக்ரெட் பகுதி 4, விற்பனை ரகசியத்தோடைய பகுதி 4. இந்த பகுதியில ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நம்ம விற்பனை ரகசியத்துல பல பேசிக்கான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளுடைய கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? நம்மளுடைய இந்த புரொஃபஷன எடுத்ததுக்கான பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறத பத்திலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இந்த பகுதியில இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனி மேனேஜ்மென்ட். மனி மேனேஜ்மென்ட் நமக்கு எந்த வகையில் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா சிந்திப்போம் நண்பர்களே. பொதுவா சொல்லுவாங்க, எல்ஐசி முகவர் நீங்க ஒரு நீங்க எல்ஐசி முகவரா வரணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க எந்த முதலீடும் பண்ண வேண்டியதில்ல. முதலீடு இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா, அது எல்ஐசி முகவர் தொழில் தான். உங்களது நேரத்த மட்டும் நீங்க முதலீடு செஞ்சா போதும். இதுக்கு பணம் அப்படின்பது ஒரு முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கும் உங்களுக்கு பணம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன் தேவைப்படும் அப்படின்னா, முதலீட்டுக்காக தேவைப்படாது. நீங்க ஒரு கேப்பிட்டல் மாரி மத்த பிசினஸ் பண்ற மாரி ஒரு பில்டிங் வேணும், ஒரு மிஷினரி வேணும். அதுக்கு அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட்லாம் வேணும் அப்படிங்கிற அவசியம் அல்ல. நான் சொல்ற பண தேவை என்பது எதன அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகவர் தொழில் என்பது பார்த்தீங்கன்னா, உங்களது வருமானம் ஒரு நிச்சயமற்ற தன்மை உள்ள ஒரு தொழில். ஆரம்ப காலத்துல நீங்களே நல்ல ப இத நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க எல்லா முகவருமே. ஏன்னா இந்த தொழில்ல சில மாசம் நல்ல வருமானம் இருக்கும். சில மாசம் வருமானமே இருக்காது. அப்ப இது 2யும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடியவங்க தான் இந்த தொழில்ல ஜெயிக்க முடியும். வருமானம் வரும்போது, வருமானம் இல்லாத காலத்துக்கு ஏத்த மாரி அந்த பணத்த கொஞ்சமாச்சும் ரிசர்வ் ஃபண்டா வச்சிருந்து, யாரு செயல்படுறாங்களோ, அவங்க தான் இந்த தொழில்ல பெர்மனன்ட்டா நீடிக்க முடியும். இல்லைன்னா, வருமானம் இல்லாத காலத்துல அவங்கனால சமாளிக்க முடியாது. சமாளிக்க முடியாம இந்த தொழில்ல நிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, வேற தொழிலுக்கு போயிருவாங்க. இதான் நெறைய நடக்குது. அப்ப அடிப்படையில நம்ம மனி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தொழிலுக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பணம் வரும்போது, பணம் வராத காலம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான ரிசர்வ் ஃபண்ட ஒதுக்கணும். நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாசம் பணம் வந்துரும். நீங்க ஒரு பெரிய பிசினஸே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. செக் குடுத்து ஒரு பிசினஸ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்க கணக்கு என்ன? உடனே நீங்க கணக்கு போடுவீங்க. ஓ! இந்த மாசம் நம்ம ரூ. 10,00,000 ஒரே பிரீமியமா வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு இந்த மாசம் இவ்வளவு கமிஷன் வரும். அப்ப நம்ம இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடன் வாங்கி ஏதாவது செலவு பண்ணிருவாங்க. எப்படியும் பணம் வரப்போது. நம்ம வாங்கி அப்படியே ரொட்டேஷன் தானே. அப்படியே கை மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, எங்கேயாவது கடன் வாங்கி அந்த செலவு பண்ணிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த செக் ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னு வைங்க. அந்த செக் ரிட்டர்ன் ஆயிருச்சு. அதனால தான் ஹை வேல்யூ செக்க எல்ஐசி பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா கமிஷன் குடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பில் போட்ட பிறகு 1ஆம் தேதி எல்லாத்துக்கும் இந்த 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள பிசினஸ்க்கு 1ஆம் தேதி பில் போடுவாங்க. ஆனா, ஹை வேல்யூ செக்குக்கு மட்டும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் செக் போடுவாங்க. அந்த 30க்குள்ள செக் பாஸ் ஆயிருந்தால் கூட அப்படிதான் நான் இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். இப்ப ஏதாவது அதுல அப்டேட் இருக்கான்னு தெரியல. ஹை வேல்யூ செக்கா இருந்ததுன்னா, உங்களுக்கு கமிஷன் ஆக்சுவலா அக்கவுண்ட்ல வந்தா மட்டும் அத உங்களுடைய இன்கம்மா ட்ரீட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. வரும். இந்த இன்கம் நமக்கு வந்துரும். நம்ம பிசினஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு உடனே இமிடியேட்டா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ட கடன் வாங்கி பண்ணி, எதிர்பாரா விதமா அந்த செக் ரிட்டர்ன் ஆனாலோ, அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையினால நமக்கு பிசினஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம போனாலோ,
நிறைய பேர் செக் வாங்கி உள்ள கொடுத்த உடனே அந்த பிசினஸ் முடிஞ்சதா நினைச்சுக்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி இன்கம் வந்து கேரண்டி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அது கம்ப்ளீட் ஆகணும். அந்த செக் பாஸ் ஆகணும். எல்லாம் ப்ராசஸ் ஆகி கமிஷன் நம்ம அக்கவுண்ட்ல வரணும். வந்தா மட்டும்தான் அது இன்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருமானம் வந்துட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். வருமானம் கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். ஒன்ஸ் வருமானம் அதிகம் ஆயிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானம் எந்த அளவுக்கு கூடுதோ, அந்த அளவுக்கு நமது தேவைகளும் கூடிட்டே போகும். வாண்ட்ஸ் அண்ட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாண்ட்க்கு என்ன ஒரு குணம்னு கேட்டீங்கன்னா, வருமானம் 1 மடங்கு பெருகுச்சுன்னா, வாண்ட் 2 மடங்கு அதிகரிக்குங்கிறாங்க. அப்ப அந்த இன்கம் அதிகமாகும் போது தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மணி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தான், இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வேணும் அப்படிங்கிற இலக்க நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். அப்படிதான் பிக்ஸ் பண்ணணும். அப்ப அந்த மணி மேனேஜ்மென்ட்க்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது கடன் இல்லாம இருப்பதுங்க. கடன் முடிந்த வரைக்கும் வாங்காதீங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, கேஷ்ல வந்து டீல் பண்ணுங்க. அல்லது கிரெடிட் கார்டு வந்து நீங்க ஒரு அந்த உங்களது அந்த ரொட்டேஷன்க்குள்ள எத்தன நாள் உங்களுக்கு 40 டேஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கான டைம் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க யுட்டிலைஸ் பண்ணி அத ஃபுல் பேமெண்ட் கட்ட முடியும் அப்படின்னு இருந்தா மட்டும் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பணத்த மிச்சம் பண்ணி எந்த பொருளையும் வாங்குங்க. இன்ஸ்டால்மென்ட்ல வாங்காதீங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ல போய் சிக்கிக்காதீங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். அடுத்து முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செலவெல்லாம் எழுதி வைங்க அப்படிம்பாங்க. செலவ எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழி. ஏன்னா, அப்படி நம்ம செலவெல்லாம் எழுதி வச்சோம்னா, நம்ம எங்க வெட்டியா செலவு பண்றோங்கிறத கண்டுபிடிக்கலாம். அத வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வழி. நான் என்ன சொல்றேன், செலவு பண்றதுக்கு முன்னாடியே செலவ எழுதி வைங்கங்கிறேன். என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க செலவு பண்றதுக்கு முன்னாடியே என்னென்ன செலவு வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா? மளிகைன்னா எவ்வளவு வரும்? மெடிக்கல்னா எவ்வளவு வரும்? அப்படி ஒவ்வொரு செலவும் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒவ்வொரு செலவுக்கும் பட்ஜெட் ஒதுக்குங்கன்னு சொல்றேன். எப்படி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து 5 வருஷத்துக்கான ஒவ்வொரு வருஷத்துக்கான பட்ஜெட்ட வந்து ஒதுக்குது இல்லையா? இவ்வளவு வரவு வரும், இவ்வளவு செலவு வரும் அப்படின்ட்டு. அந்த மாரி நீங்க ஒவ்வொரு செலவுக்கும் உங்க வருமானத்துக்கு ஏத்த மாரி பட்ஜெட்ட ஒதுக்குங்க. அது மட்டும் அல்லாம, உங்களது முதல் செலவா சேமிப்ப வச்சுக்கங்க. இது நம்ம எல்லா கிளையன்ட்க்கும் போய் சொல்லுவோம். சார் கரெக்ட்டான மெத்தட் என்ன தெரியுமா சார்? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் செலவு அப்படின்னு. ஆனா, அத நம்ம இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால நீங்க முதல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மிச்சத்த வந்து செலவு பண்ணுங்க. அந்த செலவு பண்ண பிறகு நீங்க வந்து எழுதாதீங்க. ஒவ்வொரு செலவுக்கும் நீங்க ஒரு பட்ஜெட்ட ரெடி பண்ணிருங்க. இந்த மாரி நீங்க மனி மேனேஜ்மென்ட்ட விழிப்புணர்வுடன் புரிந்து கொண்டு, உங்களது பொருளாதார ரீதியான இலக்கை வந்து நீங்க முடிவு செய்யுங்கள். அடுத்த பகுதியில் மேலும் பல்வேறு விஷயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, சிஇஓ ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரெய்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே!